இருக்கிற இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக அழகையை எதிர்த்து நில்லுங்கள் என்கிற தலையங்கத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே உமது ஆட்சி வருக என்று அவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் அவருடைய ஆட்சி இந்த உலகத்திலே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருளின் ஆதிக்கத்தின் பிடியிலே இருந்து நாமும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய பிள்ளையும் சமுதாயமும் ஏன் இந்த உலகமும் இருளின் ஆதிக்கத்தினுடைய பிடியிலே இருந்து வெளிவர வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 19 உள்ள திருவசனத்திலே யோவான் ஆசிரியர் இப்படி சொல்லுவார்: நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலகம் அனைத்தும் தீயவனுடைய பிடியிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு உரியவர்களாய் இருந்தாலும் இந்த உலகம் அனைத்துமே பிசாசினுடைய பிடியிலே, தீயவனுடைய பிடியிலே, அழகையினுடைய பிடியிலே இருக்கிறது என்றுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழகை சோதிப்பதற்காக அவர் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு பாலை நிலத்திற்கு செல்கின்ற பொழுது 3 விதமான சோதனைகளை அவர் எதிர்கொண்டார். அந்த 3வது வித சோதனையிலே அழகை என்ன செய்தான் தெரியுமா? மத்தேயு 4வது அதிகாரம் 8 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவர் காட்டி, அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னது. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், உலகம் முழுவதும் பிசாசினுடைய கையிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, புனித வனத்து அந்தோனியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு துறவியவர், ஒரு புனிதர் அவர். இவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இவருடைய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு அவர் கொடுத்துவிட்டு தவ முயற்சிகளுக்காக காடுகளுக்கு அவர் செல்லுவார். அந்த காடுகளுக்கு அவர் சென்று தவ முயற்சி எடுத்ததினாலே தான் இவருடைய பெயர் வனத்து அந்தோனியார் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படி அவர் தவ முயற்சியோடு இறைவனோடு அவர் ஜபத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பிசாசானவன், இருளின் ஆதிக்கமானது ஒரு தேவதூதனைப் போல அவரிடத்துக்கு முன்பாக வந்து அவரிடத்தில் காட்சி கொடுத்து அவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறது. அது என்ன பேச ஆரம்பிக்கிறது என்றால், பார், நீ நீண்ட ஜபத்தின் வழியாக தபத்தின் வழியாக இறைவனுக்கு மிகவும் நீ பிரியமானவனாய் இருக்கின்றாய், உன்னுடைய மேன்மையை பார் என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு பெருமையையும் ஒரு மேட்டிமையையும் அகந்தையையும் உள்ளத்திலே விதைக்க அந்த பிசாசானவன் தந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே தான் வனத்து அந்தோனியார் அந்த தீயவனை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து அவர் சொல்லுகிறார்: நான் இன்னும் இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவன் தான், இந்த உயர்வான வார்த்தைகளை கேட்க நான் தகுதியற்றவன் என்று சொன்னவுடனே அந்த வெண்ணாடை அணிந்த ஒரு தேவதூதனைப் போல காட்சி அளித்த அந்த தீயவன் பனி போல அவன் மறைந்து போக ஆரம்பித்தானாம். பிரியமானவர்களே, பவுல் அடிகளார் மிக அழகாக அவர் சொல்லுவார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14-15 உள்ள வசனத்திலே, சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே, ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதிலே வியப்பு ஒன்றுமில்லையே என்று. சாத்தானும் ஒளியின் தூதுவனைப் போலதான் இருப்பான். அவனுடைய தொண்டர்களும் ஆன்மீக பாதையிலே ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுவதைப் போலதான் இருப்பார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கொடை நமக்குள் இருக்குமேயானால், அந்த தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் எந்த ஆவியில் செயல்படுகிறான் என்பதை நம்மால் கண்டு உணர முடியும். பிரியமானவர்களே, அப்பொழுது பிசாசினுடைய தந்திரங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், எல்லை பாதுகாப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய அந்த பாதுகாப்பு வீரர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் நமக்காக அந்த எல்லை பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு வரும் பொழுது தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இவர்களை மிகவும் அதிகமாக அன்பு செய்து
அவர்களிடத்திலே நேரத்தை செலவு செய்வார்கள். அதே போலத்தான் நம்மை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் வீரர்களும் அப்படித்தான். ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு தீவிரவாதியோ அல்லது ஒரு கொலைக்காரனோ அல்லது கொள்ளையிடுகிறவனோ அவர்களுக்கு நேராக வந்தார்கள் என்றால் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் பிரியமானவர்களே. அவர் இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்பதை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். லூக்கா 19வது அதிகாரம் 10 உள்ள வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று. இழந்து போனதை தேடி மீட்கவே, நம்மளுடைய சமாதானத்தை, நம்மளுடைய மகிழ்ச்சியை, பாவத்தினால் அவரை விட்டு இழந்து போன அந்த மாட்சியை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்திருக்கிறார். ஆனால் தீயவனை பற்றி, சாத்தானை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய அன்பை சுவைத்த அந்த யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 8 உள்ள வசனத்திலே சொல்கிறார், பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலே இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது, அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் என்று. ஏதோ இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கக்கூடிய தீயவன் ஏதோ திடீரென்று தோன்றினவன் அல்ல, அவன் ஆதியிலேயே இருந்தவன் தான். அந்த ஆதியிலே இருந்த அந்த தீயவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தினால் அவனுடைய தலையை அவர் என்ன செய்தார்? நசுக்கினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அப்படி என்றால் சிலுவையிலே இயேசு பெற்ற வெற்றியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்விலே சாத்தானுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கிறதா என்பதை முதலிலே நாம் ஆராய்ந்து அறியும் பொழுது கடவுள் நம்மை எல்லா விதமான தீயவனுடைய தந்திரங்களிலே இருந்தும் நம்மை அவர் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, அப்பொழுது முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அழகைக்கு, தீயவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய உள்ளத்திலே, நம்மளுடைய குடும்பத்திலே, நம்மளுடைய எண்ணத்திலே, நம்மளுடைய சிந்தனையிலே அவனுடைய தந்திரமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 26, 27 பவுல் அடிகளார் சொல்லுவார், சினமுற்றாலும் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய சினம் தனியட்டும் என்று சொல்லுவார். ஏன் சினம் தனியட்டும் என்று சொல்லுவார்? நீங்கள் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லுவார். அப்போ நமக்கு சினம் தனியாமல் இருந்தால் அழகை நம்மளுடைய வாழ்விலே இடைபட ஆரம்பித்து விடுவான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பாருங்கள் பிரியமானவர்களே, கணவன் மனைவி ஒரே குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் எத்தனையோ ஆண்டுகள் பேசாமல் இருக்கிறதை பல குடும்பங்களிலே நாம் பார்க்கலாம். சில குடும்பங்களிலே பார்க்கலாம், பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் பேசாமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சொத்துக்கள் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே, கொடுக்கவில்லையே, அவர்கள் உயிரோடு வாழ்ந்த பொழுது தனக்கு எதுவும் அருளப்படவில்லையே என்று அவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை கவனிக்காமல், அவர்களை பேசாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. சில நேரத்திலே தொடர்ந்து வரக்கூடிய இந்த சொத்துக்களினால் கூட பிறந்த அண்ணன் தங்கைகளிடையே கருத்து வேறுபாடுகளோடு இன்றைக்கு பேசாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களும் உண்டு. பிரியமானவர்களே, அதைவிட மிகவும் கொடுமை என்ன தெரியுமா? இன்றைக்கு பல நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யக்கூடியவர்களிடத்திலேயே கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடு காரணத்தினாலே ஒரு ஊழியக்காரர், ஒரு நற்செய்தி பணி செய்யக்கூடியவர் அடுத்தவரிடத்தில் பேசுவது கிடையாது. அவர்களுடைய பெயரை அவப்பெயராக மாற்றுவது, அவர்களுக்கு விரோதமாக செயல்படுவது. அப்பொழுது கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த தற்பெருமை, இந்த அகந்தை, இந்த கோபம், விட்டு கொடுக்க முடியாத தன்மை, இவையெல்லாம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஆளுகை செய்து கொண்டு அந்த கோபத்தின் பிடியிலே இருக்குமையானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பங்களிலே அழகைக்கு நாம் இடம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய கோபம் தனியட்டும் என்று சொல்கிறார். ஒருவர் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அழகைக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்பதை விவிலியம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் சிறிதளவு கூட அவர் அழகைக்கு இடம் கொடுக்கவில்லை. பார்த்தீர்கள் என்றால் அவரை, ஆண்டவராகிய இறைவனை, இயேசு கிறிஸ்துவை அந்த பாலைவனத்திலே ஆவியானவரால் அவர் வழி நடத்தப்படுகின்ற பொழுது 3 விதமான சோதனைகளை பிசாசு அவருக்கு கொடுக்கிறது.
முதல் சோதனை என்ன? கல்லை அப்பமாக மாற்று என்று சொல்லுகிறது. ஆண்டவர் செய்திருக்கலாம், கல்லை அப்பமாக மாற்றி ஒரு புதுமையை செய்திருக்கலாம். செய்தாரா? செய்யவில்லை. இரண்டாவது, அது என்ன செய்ய ஆரம்பித்தது? அவரை நீர் கடவுளுடைய இறைமகனா என்றால் கோவிலுடைய முகற்றிலே இருந்து கீழே குதி என்று சொன்னது. ஒருவேளை ஆண்டவர் தான் ஒரு கடவுளுடைய மகன் என்று நிரூபிப்பதற்காக அவர் மேலிருந்து கீழே குதித்திருக்கலாம், கடவுளுடைய தூதர்கள் தாங்கி இருக்கலாம். ஆண்டவர் செய்தாரா? இல்லை. மூன்றாவது காரியம் பாருங்கள், உலக அரசுகள் அனைத்தையும் அவருக்கு சுட்டிக்காட்டி பிசாசு என்ன சொல்லுகிறது? என்னை நீ தெண்டனிட்டு வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னது. அப்ப ஆராதித்தாரா? இல்லை. அப்ப பிசாசுக்கு சிறிதளவு கூட அவர் இடம் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களுடைய சூழ்ச்சியினாலும் தந்திரங்களினாலும் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், அந்த தந்திரத்தில் விழுந்து ஆண்டவருடைய திட்டத்திற்கு காத்திருக்காமல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சில நேரத்தில் கோபப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் வார்த்தைகள் 30 வசனத்திலே, இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு என் மேலே அதிகாரம் இல்லைப்பா. இன்றைக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்கு நான் பணி செய்து கொண்டு இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்கிறோம், நாங்கள் கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யாருக்கு எதுவும் தீமை செய்வதில்லை அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கோபம் நம்மை ஆட்கொண்டு இன்றைக்கு பல பகை உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தீயவனுடைய வஞ்சனையான போதனைகள் எல்லாம் இன்றைக்கு நமது உள்ளத்துக்குள் சென்று கொண்டு இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. கடவுள் எப்படி நம்மளுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினாலும் தீயவனுக்கு நாம் இடம் கொடுத்ததினாலே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறதே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அழகைக்கு இடம் கொடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும், அழகையை நம்ம எதிர்த்து நிற்கணும். இடம் கொடுக்காமல் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை எதிர்த்து நிற்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? அவன்கிட்ட போய் நேரடியாக சண்டை போடுறதா? இல்லை. நீங்கள் விவிலியத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யாக்கோப்பு 4வது அதிகாரம் 7 வசனங்கள் சொல்லுகிறது, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போக ஆரம்பிக்கும். அப்போ கடவுளுக்கு நான் பணிந்து வாழணும். ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற நியமங்கள், சட்டங்கள், ஆலோசனைகள், என்னை வழிநடத்துகிற விதங்கள், இவற்றிற்கு நான் கீழ்ப்படிந்து பணிந்து நான் நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அழகையினுடைய எல்லா தந்திரங்களையும், அவனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் என்னால் எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அது என் குடும்பத்தை விட்டு, என் வீட்டை விட்டு, என் உள்ளத்தை விட்டு விலகி ஓடி போக ஆரம்பிப்பான். இன்றைக்கு இதை யாரும் நம்ம செய்கிறது கிடையாதுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருகிறது, அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால், என் குடும்பத்தில் இப்படி நடந்து போயிருச்சே, என் குடும்பத்தில் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதே என்று நம்ம கடவுளுடைய பாதத்தில் அமராமல், ஆலோசிக்காமல், ஜெபிக்காமல் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இங்கும் அங்கும் அலைவாய்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் எங்கள் குடும்பத்தில் வந்து பேயை ஓட்டுவா? யார் எங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவா? யார் எங்களுடைய குடும்பத்திலேருந்து சூனியத்தை எடுப்பா? இப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து, இதோ பிசாசினுடைய செயல்பாடுகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய திட்டங்கள் எங்களுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய தனிப்பட்ட எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அதை நான் தொலைப்பதற்கு, அதை எடுத்து மாற்றுவதற்கு நான் ஆண்டவருடைய உதவியை, தூய ஆவியானவருடைய உதவியை நான் எப்படி நாடுவது, நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது இன்றைக்கு யாருக்கும் தெரியலங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பிசாசின் சோதனை வந்து விட்டா, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டா, யாரோ எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு மந்திரமாயம் பண்ணிட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் கட்டு இருக்குது, இப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்புகளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? பிசாசினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? பீடி, சிகரெட்டு, போதை பழக்கங்கள், குடிப்பழக்கங்கள், தவறான விதத்தில் பணங்களை சேமித்து வைப்பது, இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இருப்பது, அடுத்தவர்களை குறை சொல்வது, அடுத்தவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது,
பல செயல்பாடுகள் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்குமேயானால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களோடு அவர் இருந்து தீயவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் தீயவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளுடைய குடும்பத்திலே நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தீயவனை நம்ம எதிர்க்கணும், அவன் ஓடி போகணும்னா நான் கடவுளுக்கு பயந்து வாழணும், கடவுளோடு நான் இணைந்து வாழணும். அப்போ நம்ம குடும்பத்தை தீயவன் ஆட்சி செய்கிறானா யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய குடும்பத்தை தீயவன் ஆட்சி செய்கிறான் என்றால் ஆண்டவர்கிட்ட நான் பயந்து வாழணும். ஆண்டவரே, நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்து இருந்தது தவறுதான் ஆண்டவரே. இதோ என்னுடைய செயல்பாடுகள், என் குடும்பத்தில் இருக்கிற செயல்பாடுகள் ஆண்டவரே பிசாசினுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. பண ஆசை, பண மோகம், வெறுப்பு, கோபம், அகங்காரம், ஆணவம், மன்னிக்க முடியாம பேச முடியாத ஈகோ, இவை எல்லாம் எங்க குடும்பத்தில் இருக்குது ஆண்டவரே. இவற்றையெல்லாம் உடைய கரத்தில் நான் சரணடைகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகணுமானால் ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையையும் ஆற்றலையும் அவர் நமக்கு தருவார். புனித அவிலா தெரசாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஜெப அறையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பிசாசானவன் அவருக்கு அடிக்கடி அகோரமான தோற்றத்திலே, அருவருப்பான தோற்றத்திலே அவரிடத்திலே தோன்றுவானாம். அப்பொழுது அவர் தோன்றுகிற பொழுதெல்லாம் அவர் ஒரு நிமிடம் அவர் பயப்பட ஆரம்பிப்பாராம். அந்த அருவருப்பை கண்டு வெறுக்க ஆரம்பிப்பாராம். சில நேரத்திலே அவரிடத்திலே வந்து அவன் என்ன சொல்லுவானாம், நீ ஜெபிப்பதெல்லாம் வீண், உன்னுடைய ஆன்மாவானது ஒரு வீணான ஒரு ஆன்மா, உன் ஜெபம் இறைவனால் கேட்கப்படாது என்று சொல்லுவானாம். சில நேரத்தில் வந்து அவன் என்ன சொல்லுவானாம், நீ சபைக்காக, சீர்திருத்தத்திற்காக, கன்னியர் மடத்திற்காக சீர்திருத்தத்தை நீ கொண்டு வர நீ நினைக்கிறாயே, அதெல்லாம் நடக்காது என்று சொல்லி ஒரு பயமுறுத்துதலை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பானாம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தீயவனுடைய தந்திரத்தை அவர்கள் எப்படி எதிர்த்தார்கள் தெரியுமா? தீயவன் வருகிற பொழுது, சாத்தான் வருகிற பொழுதெல்லாம் சிலுவை அடையாளம் வரைவார்களாம். அடுத்தது அவர்கள் என்ன செய்வார்கள்? தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆன்மீக குருவானவர்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள். திருச்சபையினுடைய போதனையின்படி வருவார்கள். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கரணையை சந்திப்பார்கள். ஒப்புரவு அருளாடையாளம் செய்து ஏதாவது பாவம் செய்து இறைவனுடைய மனதை வேதனைப்படுத்தியிருப்போமா என்று நினைத்து பார்ப்பார்கள். அவர் இருக்கக்கூடிய இல்லத்திலே புனித நீரை தெளிப்பார்கள். தீயவன் விலகி ஓடி விடுவானாம். அப்போ கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் அவனை எல்லா விதமான தீமையில இருந்தும் பாதுகாப்பார். அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்விலே தீயவனை எதிர்க்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும், நற்கரணை சந்திப்பு இருக்க வேண்டும், முழு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும், ஒப்புரவு அருளடையாளத்தை நாம் நாட வேண்டும். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை நம்மிடமே இருந்து விலக ஆரம்பிக்கின்ற பொழுது தீயவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? அவன் ஓட ஆரம்பிப்பான். அவனை நம்மால எதிர்க்க முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் தீயவனை எதிர்த்த நாம தீயவனை கட்டி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28-29 உள்ள திருவசனத்தில் அவர் சொல்லுவார், நான் கடவுளின் ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? முதலில் வலியவரை கட்டினால் அன்றி எப்படி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை கொள்ளையிட முடியும்? அவரை கட்டி வைத்த பிறகுதானே அவருடைய வீட்டையே கொள்ளையிட முடியும் என்று அவர் சொல்கிறார். அப்ப வலியவரை கட்டினால் அன்றி எப்படி அவ்வலியவருடைய வீட்டிலே கொள்ளையடிக்க முடியும்? அப்ப நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீயவனுடைய ஆதிக்கங்கள், தீயவனுடைய செயல்பாடுகள், அடிக்கடி வரக்கூடிய சண்டைகள், அடிக்கடி வரக்கூடிய கொள்ளை நோய்கள், அடிக்கடி வரக்கூடிய சாபங்கள், அடிக்கடி வரக்கூடிய விபத்துகள், இவற்றில் இருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய வீட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த தீயவனை முதலில் நம்ம கட்டி ஜெபிக்கணும். இன்றைக்கு ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஏன் சில நேரத்தில் துன்பங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, அவருடைய குடும்பத்திலும் ஏன் பல துயரமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால், சில நேரத்தில் அவர்கள் ஜெபிக்க செல்லுவார்கள். ஜெபிக்க செல்கின்ற பொழுது அது சில வீடுகளிலேயோ அல்லது குடும்பங்களிலேயோ அல்லது ஜெபக்கூட்டங்களிலேயோ அவர்கள் ஜெபிக்க செல்லுவார்கள். அப்போ ஜெபிக்க செல்கின்ற பொழுது அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஜெபம் செய்து முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து அந்த தீமைகள் எதுவும் தன்னை தொடராமல் இருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில்
பாதத்திலே தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே அந்த இருளின் ஆதிக்கம் என் குடும்பத்தையோ என் வீட்டையோ நிலபலன்களையோ வாகனத்தையோ நான் வேலை செய்கிற வேலைதளத்தையோ அண்டாமல் இருக்க இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி கட்டி ஜெபிக்காம அவர்கள் அந்த இடத்துல போய் ஜெபித்து விட்டு மீண்டும் இவர்கள் நன்றாக நாங்கள் ஊழியம் செய்தோம், நன்றாக நாங்கள் ஜெபிச்சோம், அந்த வீட்டில் விடுதலை கிடைச்சிச்சு, இந்த வீட்டில் விடுதலை கிடைச்சிச்சு என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த தீயவனுடைய ஆவி இந்த குடும்பத்திலே யார் பலவீனப்பட்டவர்களோ அவர்களை போய் தாக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பல ஊழியக்காரர்களும் சரி, ஊழியக்காரிகளும் சரி, ஏன் ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களும் சரி, சில நேரத்தில் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் விழுந்து விடுவதற்கு காரணம் தீய ஆவியை கடிந்து கட்டினோமோ, எந்த தீய ஆவி அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ அதை அதட்டி இயேசுவின் பெயரால் விரட்டினோமோ அந்த ஆவியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கணும். அது நம்மை பின்தொடராவாறு, நம் குடும்பத்தை பின்தொடராதவாறு, ஊழியத்தை இடையூறு செய்யாதவாறு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்து கொள்ள, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருப்பதற்கு நம்மை முழுவதும் காத்திருந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எந்த தீமையை அணுகாதவாறு பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபித்தோம் என்றால் எந்த தீமையை நம்மை அணுகாது. நாம் இதை நம்ம செய்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, எல்லா நிலைகளிலும் சரி, இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மாதா சபை இருக்கும், மரியான சபை இருக்கும், அன்பியங்களில் இருக்கும், வீடுகள் சந்திக்க போவாங்க, ஜெபம் பண்ண போவாங்க, நோயாளிகளை சந்திக்க போவாங்க, ஹாஸ்பிட்டல் விசில் பண்ணுவாங்க. போயிட்டு வந்தோன்னா அந்த தாக்கம் இவர்களுடைய குடும்பத்தில் வீட்டில் பாதிக்கும். ஏன்னா அவங்க போயிட்டு வந்ததை நினச்சி அவங்க உடனே அடுத்த வேலையில் இறங்கிடுவார்களை ஒழிய தன் குடும்பத்தை பாதுகாக்க, கட்டி காக்க அவர்கள் மறந்து போய்விடுவார்கள். ஆண்டவர் விரும்புவது அதுதான். அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவருக்கு விடுதலை கிடைத்தவுடனே அந்த விடுதலை பெற்ற அந்த மனிதன் அவன் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது எதுநாள் வரை அவனை ஆட்சி செய்த அந்த பிசாசுக்கு எவ்வளவு ஆக்ரோஷம், கோபம் இருக்கும். அப்போ அது என்ன செய்யும்? நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய உறவுகளை, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய தொழில் வியாபாரங்களை, நம்மளுடைய பலவீனமான பகுதிகளை அது தாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இன்றைக்கி பல பேர் உடல் நோயோடு இருப்பதற்கு காரணமே அதுதான். சில நேரம் மரணம் கூட அது வந்துடும். அப்போ இவை எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அப்போ இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட வேண்டும். திருவெளிப்பாடு புஸ்தகம் 12வது அதிகாரம் 11 வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் சான்று பகர்ந்த வார்த்தைகளாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவனை வென்றார்கள் யார்? தீயவனை, சாத்தானை, அழகையை அவர்கள் வென்றார்கள். அப்போ அனுதினமும் இயேசுவினுடைய இரத்தத்தால் நான் கழுவப்படுவதற்கு, என்னுடைய பாவத்திற்காக சிலுவை மரணத்தில் அவர் பட்ட பாடுகளை நினைத்து நான் மனம் வருந்தி அந்த விலை மதிக்க முடியாத ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவட்டும், என்னுடைய மீறுதல்களை கழுவட்டும் என்று சொல்லி ஜெபித்து தீயவன் கிட்ட நெருங்காதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று மன்றாடினோம் என்றால் கடவுள் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்த வாக்குறுதியில இருந்து ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். ஏன்னா லூக்கா 10வது அதிகாரம் 19 வசனத்தில் சொன்னார், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரினுடைய வல்லமையை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்று சொன்னார். அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதியில் எதுவும் மாறப்போறது கிடையாது. ஆனால் நாம அவர் கொடுத்த வாக்குறுதியில் மாறிட்டோன்னா தான் பிரச்சனையே வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தீயவனுடைய பிடியிலே இருந்து எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் ஆண்டவரே நீங்கள் அகற்றுங்க. நாங்கள் அழகையை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை, ஆற்றல், தூயாவியனுடைய கொடை, வசன அபிஷேகத்தை எல்லாம் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய அருளும், உம்முடைய இரக்கமும், உம்முடைய தெய்வீக பிரசன்னமும், ஆண்டவரை பிசாசின் மீது நீர் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தினுடைய வல்லமையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள், ஆண்டவரே குடும்பத்திலே தீயவனுடைய ஆதிக்கங்கள், அதனால் அந்த குடும்பம் ஆண்டவரே பிரிந்தும் வேதனையோடும் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய இல்லங்களிலே உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழகையை எதிர்த்து நில்லுங்கள் என்கிற இறை வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருந்த வேளையிலே உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு வாழ்விற்கு உணவாக
தடையாக மாறியது ஆண்டவரே. கீழ்ப்படியாத நாளில் எங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போனோம் ஆண்டவரே. இந்த தீயவனை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையையும் ஆற்றலையும் நாங்கள் இழந்து போனோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற வெறுப்பு, கோபம், பகைமை ஆண்டவரே, காய்மகாரம், ஒருவருடைய பெயர்களை கெடுத்தல், இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே இருந்தும் எண்ணங்களிலே இருந்தும் வெளியேறும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நீர் இறங்கி வாரும், எங்கள் குடும்பத்தை ஆட்சி செய்யும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நம்முடைய ஒளியான தெய்வமே, இருளின் ஆதிக்கத்திலே இருந்து எங்களுக்கு ஒளி வீச செய்து எங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை நிகழ்த்தும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹேனி ரெய்மன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி சீலா தாமஸ், திருமதி பிந்து தாமஸ், திருமதி ஜெயசீலி பிரான்சிஸ் சேவியர், திரு அடைக்கல சாமிதாஸ், இந்த குடும்பங்களை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே இருந்தும் ஆண்டவரே, தீயவனுடைய தாக்குதல்கள் வெளியேறும்படியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தினுடைய தடைகள் எல்லாம் உடையும்படியாக, நோயின் ஆவிகள் எல்லாம் வெளியேறும் உடைய திருப்பாதத்தில் விழும்படியாக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.